இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி கட்டிங்ஸ் பண்ணி எந்த மண்ணில் நட்டால் நல்லா வளரும்னு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் புதுசாக சாமந்தி செடியெலாம் வாங்கினீங்க பாருங்கள். இது போல் புதுசாக நீங்கள் வாங்கினீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வேலை அதுதான் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு சாமந்தியே வரல அப்படின்றீங்க. புது செடி கூட சில டைமில் வளரும் போதே காஞ்சிடும், சரியாக வராது. அதை நம்பிக்கிட்டு நம்ம அப்படியே புது செடி வச்சுன்னு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு செடி மட்டும், ஒரு செடி 2 செடி பிரித்து வச்சிடணும் பிளான்ட்லேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் பிரித்து வைக்க முடியல, நான் அப்படியே நட போகிறேன்னா சின்ன பிரான்ச்சஸ் மட்டும் கட்டிங்ஸ் பண்ணி நட்டுடணும். பாருங்கள், இப்போ இந்த பிளான்ட் இருக்குது. நீங்கள் சின்ன பிரான்ச்சஸ் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் வரும் கண்ணு பகுதி, அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ மெயின் ஸ்டெம் இருக்குது, சைடில் பிரான்ச்சஸ் வருது. அந்த சைட் பிரான்ச்சஸ் உடச்சி நீங்கள் மண்ணில் நடலாம். அப்படி நடும்போது சீக்கிரமாக வேர் பிடிக்கும். இது நேற்று கூட ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ரோஜா செடியில் ரோஜா செடிக்கு அடியில் வச்சுருந்தேன் நான். இது ரொம்ப சின்ன குச்சி, ஏற்கனவே சின்ன சின்ன குச்சியெல்லாம் நான் வச்சுருந்தேன் பாருங்கள். நான் அப்பப்போ காமிச்சுன்னு இருக்கேன் அப்படியே நடலான்னு சொல்லிவிட்டு. ஆனால் முத்துன குச்சியாக இருக்கணும். அந்த மாதிரி வச்ச கிளையிலேருந்து தான் இது வந்தது. அது ரொம்ப சின்னது பாருங்கள், இந்த சைஸ் தான் இருந்தது. இப்போ நல்லா தழுத்திருக்கு. ஆனால் நீங்கள் வெயிலில் தான் வைக்கணும். அதாவது ரோஜா செடி கடியில் ஏதாவது பெரிய பெரிய மரம் செடி வச்சுருந்தீங்கன்னா தொட்டியில், அதுக்கு அடியில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வளரும். நான் பாட்டில் செடியை கொண்டு வர மறந்துட்டேன். மெதமல் இருக்குது மாடியில். அது கூட பாருங்கள் சூப்பராக மாடியில் தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் வளருது. நிறைய பிரான்ச்சஸ் எழுந்திருக்கு. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இந்த கிளாஸில் கூட ஏற்கனவே இது கணு பகுதி கிடையாது, புதுசாக வளருது. கொஞ்சமாக பிரான்ச்சஸ் கட் பண்ணி வச்சுது. இது போல் எதுக்குன்னா அந்த பெரிய செடி கொஞ்சம் புது செடி வாடுது, அதுக்காக நான் இது போல் வச்சுட்டேன். அது போல் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா வளரும் வேர் பிடிச்சி. ரொம்ப சின்ன குச்சி இது போல் வைக்கிறீங்க, ஸ்டெம்மில் எதுவுமே இலெல்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் முத்தனை குச்சியாக வைக்கணும். இல்லைன்னா நுனி பகுதி கூட நீங்கள் கொஞ்சமாக கிள்ளி வைக்கலாம். அதாவது இப்போது இந்த பிளான்ட் இருக்குது, ஏற்கனவே நான் நிறைய பண்ணியிருக்கேன் வீடியோவில். நுனி பகுதி மட்டுமே கிள்ளி கூட நீங்கள் ஃபுல்லாக இப்படி பிடிச்சிட்டு மண்ணுக்குள்ளே நடணும். அப்போவும் அதுவும் வரும். இப்போது இது பன்னீர் ரோஸ் கலரு, லைட்டாக வெளுத்து இருக்குது. நான் வாங்கும்போது இந்த கலருன்னு தெரியும், அதனால இந்த கலர் வாங்கிட்டேன். இந்த கலர்லேருந்து கூட நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கம்மி காஸ்ட் தான். இது நம்ம கப் தொட்டியில் விற்கிற அளவுக்கு இல்லை. இதெல்லாம் நான் 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஏன்னா ரேட்டெல்லாம் நான் வாங்கின ரேட்டு உங்களுக்கு தெரியணும். நான்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கெல்லாம் வாங்கலை, சாதாவாக நர்சரியில் தான் வாங்கிட்டு வரேன். அதே காசு தான். அதை வாங்கிட்டு பதியம் பண்ணி கொடுக்குறேன். வாட்டர் பாட்டில் நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதில் எந்த மண் நான் நட்டிருக்கிறேன்னா ட்ரை லீஃப்லாம் வரும். அந்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ரை லீஃபு மண் எல்லாமே மக்கி அந்த மணலோடு சேர்ந்து தான் இருக்கும் மண். அந்த மண்ணில் தான் இப்போ நான் நட போகிறேன் குச்சி, சம்மந்தி குச்சி. பாருங்கள், இது நீங்கள் தோல் எடுத்துட்டும் வைக்கலாம், இல்லை அப்படியே கூட வைக்கலாம். பாருங்கள், ஆலோவேராவில் கூட நம்ம கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லு வைக்கலாம். லேசாக கொஞ்சமாக சாய்ச்சா போல் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெயிட்டாக கூட வைக்கலாம். ஆனால் இது போல் சாய்ச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிக்கும். இந்த பாட்டிலுக்கு நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். அடியில் கீழே கட் பண்ணால் தண்ணி ஊற்றினா நமக்கு இறங்கி வந்துடும். நிறைய சாமந்தி குச்சி போல் வச்சிங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. பதியமாகும்போது அதிகமாக தண்ணி ஊற்றினா வேர் பிடிக்காது. டெய்லி ஒரு வாட்டி ஊற்றினா போதும், சாயங்காலம் ஊற்ற தேவையில்லை. நான் நிழலில் தான் வைக்கணும். ரோஜா செடி கடியில் இப்போவே வைக்கக்கூடாது. ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம் மாடியில் கூட. அதாவது ஒரு செடிக்கு அடியில் தான் வைக்கணும், அப்போ தான் நிழல் இருக்கும், அதே சமயத்தில் சன்லைட்டு விழும், ரெண்டுமே இருக்கும். இந்த செடி பதியம் பண்ணது, இது ப்ரௌன் கலரு. இந்த 2 பிளான்ட்டு புது செடியிலேருந்து பிரித்து வச்சுட்டேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.